இப்போது அடிச்சிட்ருக்க வெயிலுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக அது ரொம்ப ஈஸியாக ஒரு மில்க் லெமனேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேர் மட்டும்தான் மில்க் லெமனேட், ஆனால் இதில் கண்டிப்பாக பால் கிடையாது. இந்த டேஸ்டியான மில்க் லெமனேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது, நம்ம கொஞ்சமாக சியா சீடை ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க்கு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சமாக புதினா. ஒரு பிளெண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துக்கலாம். அது கூட நான் இங்கே பாதி லெமன் ஜூஸை எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஆளுக்கு குடிக்கிற அளவு மட்டும்தான் நான் காட்டுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அது மாதிரி இதில் இன்டூ பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாவே இனிப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை பிளெண்டரில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 to 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சியா சீடே சேர்த்துக்கலாம். சியா சீடை இல்லாட்டி சப்ஜா சீட்ஸ், இது ரெண்டில் உங்ககிட்ட எது இருக்கோ அந்த சீடை நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த புதினா இலையில் இருக்கிற ஏதாச்சும் சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இந்த ஸ்ட்ரெயினரில் போயிடும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட மில்க் லெமனேட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புதினாவோட அந்த இலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் க்யூப் சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த டேஸ்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் உங்களுக்கு ஜீனி வேணும்னா, உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த கண்டென்ஸ் மில்கோட இனிப்பே தாராளம்தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. டேக் கேர், பை.